வணக்கம் விவர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் விதைகளோட மருத்துவ பயன்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஏன்னா நம்ம பழங்களை பற்றி பார்த்துட்டோம், காய்கறிகளை பற்றி பார்த்துட்டோம். இந்த விதைகள் பற்றி ஏன் பார்க்க போகிறோம்னா இதில் அவ்வளோ மருத்துவ நன்மைகள் இருக்குது. இது யாரும் அந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருந்தாலும் இதில் முக்கியமாக 5 மருத்துவ குணங்களை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விதைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்னென்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம மூளைக்கு போகிற ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி பக்கவாதம் நோய்கள் வராமல் நம்ம பாதுகாத்துக்குது. அதே மாதிரி இதய நோய்கள் வராமல் பார்த்துக்கிறதுக்கும், கேன்சர் நோய், பலவிதமான கேன்சர் நோய்கள் கேன்சரால் அவதிப்படுறவங்கள எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் இருக்குது. இந்த கேன்சர் நோய்கள் வராமல் பார்த்துக்கிறதுக்கும் இந்த விதைகள் நமக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. அடுத்து என்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, இந்த விதைகளில் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்ம உடம்போட ஒவ்வொரு ஆர்கனோட ஃபங்க்ஷனுக்கும் நல்ல யூஸ் ஆகும். அதனால் இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கிறதுனால நம்ம பாடியோட ஃபங்க்ஷனுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். அதே போல் சிலர் இந்த விந்தணுக்களோட எண்ணிக்கை குறையுது. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் டெஃபிஷியன்சின்னு சொல்லலாம். இந்த விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க இந்த விதைகளை அதிகமாக எடுத்துக்கிறதுனாலையும் இதை நம்ம விந்தணுக்களோட எண்ணிக்கை அதிகப்படுத்த முடியும். நிறைய குழந்தையின்மை பிரச்சனையால் நிறைய அவஸ்தைப்படுறவங்களும் இந்த விதைகளை அதிகமாக உணவில் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த விதைகளில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 100ல் 30லேருந்து 40% நார்ச்சத்து இந்த விதைகளில் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான நார்ச்சத்தை கொடுத்து ஜீரண மண்டலத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அதே போல் இந்த விதைகளை நம்ம எடுத்துக்கிறது மூலிமா ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு பசித்தன்மை குறையும். அதனால் உடல் எடை குறைக்க நினைக்கிறவங்க இந்த விதைகளை எடுத்துக்கிறது மூலிமா இந்த ஹெல்த்தியான பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்ணலாம். அடுத்து இந்த விதைகளில் கொழுப்பு சத்தும் இருக்குது. ஆனால் கொழுப்பு சத்துன்னொன்னே கெட்ட கொழுப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடாது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், மோனோ அன்சாச்சுரேட் ஃபேட்டி ஆசிட், இந்த மாதிரி இந்த நல்ல கொழுப்புகள் இந்த விதைகளில் இருக்கிறதுனால கெட்ட கொழுப்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த விதைகளை சேர்த்துக்கிறதுனால கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம குறைக்க முடியும். ஹார்ட் ஃபங்க்ஷனும் கரெக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த விதைகளில் புரதச்சத்து இருக்குது. இந்த புரதச்சத்து நம்ம உடலோட உறுதிக்கும், பாடியோட ஸ்ட்ரென்த்துக்கும், மசிலோட ஸ்ட்ரென்த்துக்கும் நல்லா யூஸ் ஆகும். ஸோ இந்த விதைகளை எடுத்துக்கிறது மூலிமா நம்ம பாடியோட மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணி நம்மளோட இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த விதைகளை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த விதைகளை பற்றி சொல்லிட்டோம். ஒரு குறிப்பாக இந்த 5 விதைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இந்த 5 விதைகளை எப்படி ஒன்றா சேர்த்து எடுத்துக்கலாம், அதனால் நம்ம உடலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்றத பார்க்கலாம். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நம்ம பார்க்க போகிற விதைகளில் முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சியா விதை. இந்த சியா விதையில் 100க்கு 35% நார்ச்சத்து இருக்கிறதுனால இது நீங்கள் எடுக்கும்போது அந்த அளவுக்கு பசித்தன்மை இருக்காது. ஸோ நீங்கள் பாடி வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த சியா விதைகளை உணவில் அதிகமாக சேர்த்துக்கலாம். அதே போல் இந்த சியா விதையில் நல்ல கொழுப்பு சத்து இருக்குது. அதாவது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால இந்த கெட்ட கொழுப்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சியா விதைகள் எடுத்துக்கலாம். இந்த நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த சியா விதையில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சீக்கிரமாக ஏஜ் ஆகுது, தோல் சுருக்கம் வருது அப்படின்றவங்க இந்த சியா விதைகள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால புற்றுநோய் வராமல் தடுக்குது. அதே போல் முடி வளர்ச்சிக்கும் இது யூஸ் ஆகுது. அடுத்து பூசணி விதை. இந்த பூசணி விதையில் நார்ச்சத்து, கொழுப்பு சத்து, விட்டமின் கே, காப்பர், அயன் சத்து இது எல்லாமே நிறைய அளவில் இருக்குது. அதுவும் முக்கியமாக இந்த ஜிங்க் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதில் விந்தணுக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு இந்த விதை ரொம்ப யூஸ் ஆகுது. லங் கேன்சர், ஸ்டொமக் கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர் இந்த மாதிரி கேன்சர் வராமையும் பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த பூசணி விதையை அதிகமாக உணவில் சேர்த்துக்கலாம். அதே போல் இந்த பூசணி விதையில் மெக்னீஷியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த பிபியை குறைக்குது. ஹார்ட் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணி இதய பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த பூசணி விதைகள் யூஸ் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற விதை சப்ஜா விதை. இது குளிர்ச்சிக்காக நீரில் ஊற வச்சு சாப்பிட்ற பழக்கம் நம்ம மக்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்குது. இது குளிர்ச்சிக்காக மட்டும் அப்படி கிடையாது, உணவு பாதையில் ஏற்படக்கூடிய புண்ணை சரி பண்ணுறதுக்கு இந்த சப்ஜா விதை ரொம்ப யூஸ் ஆகுது. இந்த சப்ஜா விதையில் ஜிங்க், காப்பர், சல்ஃபர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட இம்யூனிட்டி லெவல் அதிகப்படுத்தி கேன்சர் நோய் வராமல் பார்த்துக்குது. இந்த ரத்த சோகை நோய்னு சொல்லக்கூடிய அனிமியா நோய் வராமல் பார்த்துக்கிறதுக்கும் இந்த சப்ஜா விதை யூஸ் ஆகுது. இது நம்ம பார்க்க போகிறது வெள்ளரி விதை. இந்த வெள்ளரி விதையில் நார்ச்சத்து அதிக அளவில் இருக்குது. நார்ச்சத்து மட்டும்தான் இருக்கானா அப்படி கிடையாது. ஜிங்க் சத்து, மெக்னீஷியம், விட்டமின் ஈயும் அதிக அளவில் இருக்குது. இந்த விட்டமின் இ இந்த வெள்ளரி விதையில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சருமம் வறட்சியாகாமல் தடுத்து பளபளப்பாக இருக்கிறதுக்கு இந்த வெள்ளரி விதை ரொம்ப யூஸ் ஆகுது. விந்தணுக்களோட எண்ணிக்கை அதிகப்படுத்துறதுக்கு இந்த வெள்ளரி விதை யூஸ் ஆகுது. புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கும் இது நம்ம பயன்படுத்திக்கலாம்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சூரியகாந்தி விதை. இந்த சூரியகாந்தி விதையில் செலீனியம் சத்தும் தாமிர சத்தும் அதிக அளவில் இருக்குது. புற்றுநோய் வந்து வராமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த செலீனியம் சத்து ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இந்த செலீனியம் சத்து அதிகமாக இருக்கிற சூரியகாந்தி விதைகள் அதிகமாக எடுத்துக்கிறதுனால நீங்கள் இந்த புற்றுநோய் வராமையும் பார்த்துக்கலாம். அதே போல் இந்த விட்டமின் ஈயை ஊக்குவிச்சு விந்தணுக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கும் இந்த சூரியகாந்தி விதைகள் யூஸ் ஆகுது. நம்மளோட குடலோட இயக்கத்தை கரெக்ட் பண்ணி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கும் தசைகளோட வளர்ச்சிக்கும் இந்த சூரியகாந்தி விதை யூஸ் ஆகுது. மேங்கனீஸ் சத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்புக்கு வந்து வலிமையை கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த சூரியகாந்தி விதைகளை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வராமையும் தடுக்க முடியும், நோயினோட வீரியத்தை வந்து அதிகமாகாமையும் பார்த்துக்க முடியும். சரி, இப்போ நம்ம இந்த 5 விதைகளை வந்து தனித்தனியாக அதனோட மருத்துவ குணங்களை பார்த்துட்டோம். இது ஒன்றா சேர்த்து எடுத்தால் என்னென்ன பலன்கள்ன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இது 5த்தையும் குறிப்பிட்டு ஒரு 50-50 கிராம் வாங்கி லைட்டாக இளம் வறுப்பாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து பால் கொடுப்பீங்க, இந்த மாதிரி ஜூஸ் நிறைய வந்து குழந்தைகள் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து வெயில் காலன்றதுனால நிறைய வந்து ஜூஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து ஜூஸ் கொடுக்குறீங்க, பால் கொடுக்குறீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து அதை வந்து கலக்கி கொடுத்துட்டிங்கன்னா போதும். உணவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உணவில் வந்து சேர்த்தும் எடுத்துக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு தெரிஞ்சும் கொடுக்கலாம், தெரியாமையும் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தால் அந்த குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த கேன்சர் நோயின்னு சொல்லக்கூடிய புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ் ஆகும். அதே போல் நம்மளோட இம்யூனிட்டி லெவல் ரொம்ப லோவாக இருக்கவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அந்த மாதிரி இம்யூனிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும், உடம்பு வந்து ஸ்ட்ரென்த் இருக்கணும், நோய் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விதைகளோட பொடியை வந்து நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிட்டு வரலாம். இப்போ சில பேர் வந்து குழந்தை இல்லாதவங்க இருப்பீங்க, இந்த விந்தணுக்களோட எண்ணிக்கை அதிகப்படுத்தணும், கர்ப்பப்பையை வந்து பலப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சிலர் வந்து உங்களை நீங்கள் அழகுபடுத்திக்கிறதுக்கு சரும பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க, அதாவது ஸ்கின் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களும் வந்து இதை நீங்கள் எடுத்துக்கிறதுனால இந்த விட்டமின் இ வந்து இதில் விதைகளில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த சரும பிரச்சனை வராமையும் பார்த்துக்கலாம். இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த சீக்கிரமாக ஏஜ் ஆகிறத வந்து தடுத்து இளமையாக இருக்கிறதுக்கும் இந்த விதைகள் வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ் ஆகும். போல சிலருக்கு வந்து இந்த மூளை சம்மந்தப்பட்ட நோய்கள், பக்கவாதம் வந்துருமோ, அதே மாதிரி ஹார்ட் டிசீஸ் ஏதாவது வந்துருமோ, அதாவது ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருமோ, இல்லை வந்து இந்த கேன்சர் வந்துருமோ அப்படின்ற பயப்படுறவங்க சில பேர் இருப்பீங்க. அவங்களுக்கும் இந்த விதைகள் வந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இது வராமல் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுல நல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக நம்மளோட இம்யூனிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம நோய் வராமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த விதைகள் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தேங்க்யூ, பை.